மத்திய பாஜக அரசாங்கத்தின் நடவடிக்கைகளினாலே சில பாஜக ஆதரவாளர்களே அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். அதிருப்தி என்ன, எரிச்சலே அடைந்திருக்கின்றார்கள் என்று கூட சொல்லலாம். இந்த அமைச்சரின் மீது அமலாக்கத்துறை ரெய்டு, அந்த அமைச்சரின் மீது ரெய்டு, இந்த ஊழல் அந்த ஊழல் என்று பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவே தவிர அதை தொடர்ந்த நடவடிக்கைகள், ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் நடைபெறுவதில்லை. அதாவது நீதிமன்றங்களிலே நிறுத்தி தண்டனை வாங்கி தருவதில்லை. எனவே பிடிப்பட்டவர்களை பிடித்து தண்டனை வாங்கி தருவது இவர்களுடைய நோக்கம் அல்ல, பாஜகவின் நோக்கம் அல்ல. அவர்களை அச்சுறுத்தி பணிய வைப்பது தான், தங்களுடைய கட்சிக்கு இழுத்து கொள்வது தான் பாஜகவின் நோக்கம் என்பது தவிர நீதியை நிலைநாட்டுவது அல்ல என்று சிலர் கருதுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கு அண்ணாமலை அவர்களும் விதிவிலக்காக இல்லை. திமுக கோப்புகள் 1, திமுக கோப்புகள் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 என்றெல்லாம் வெளிவந்திருக்கின்றனவே தவிர மேல் நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. அப்படி சில பாஜக ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுவதிலே பொருள் இருக்கின்றது. பொதுமக்களும் இப்படி நினைக்கக்கூடும். மேல் நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்பதாலேயே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் இல்லை, பிஜேபி சும்மா பயமுறுத்துகின்றது என்கின்ற முடிவுக்கு அவர்களும் வருகின்றார்கள். அப்படி நீங்கள் சொல்வது உண்மையானால் நீதிமன்றத்தின் முன்னே நிறுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வாங்கி தருவது தானே என்று கேட்கின்றார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளிலே ஓரளவு அடிப்படை நியாயம் இருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் வேறு விஷயங்களையும் யோசித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக திமுகவை சார்ந்தவர்களின் மீது அண்ணாமலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, செய்த புலனாய்வு முதலியவை. இங்கே இந்த சொத்து இவருடையது, அங்கே அந்த சொத்து இவருடையது, வெளிநாட்டிலே இந்தந்த சொத்துக்களெல்லாம் வைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் அவர் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டு போயிருக்கின்றார். மேல் நடவடிக்கைகள் இல்லாததனாலேயே, நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்காததினாலேயே அந்த விவரங்கள் எல்லாம் பொய் என்று எடுத்து கூறிவிட முடியாது. ஏனென்றால் நாமும் திருப்பி கேட்கலாம், அப்படி நீங்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை? அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நீங்கள் நிரபராதிகள் என்று நிரூபித்து கொண்டு வெளியிலே வர வேண்டியதுதானே என்றும் நாம் கேட்கலாம். அந்த கேள்வியிலும் நியாயம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை என்னவென்றால், திமுக சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதைத்தான் வெளிக்கொண்டு வர முடியும். அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் பார்வை வேறு. இந்த சொத்துக்கள் எப்படி வந்தன, ஊழல் மூலமாகத்தான் வந்தன என்பதற்கு என்ன ஆதாரம் என்று நீதிமன்றம் கேட்கும். அந்த கேள்விக்கு உரிய பதிலை கொடுப்பதற்கு மணி ட்ரெயில் என்பார்களே, பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எங்கெல்லாம் சென்றது என்கின்ற முழு விவரங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த விவரங்களெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று எதிர்பார்ப்பது நியாயமில்லை. ஏனென்றால் அவர் எதிர்க்கட்சி தலைவரே தவிர அமலாக்கத்துறையின் உயர் அதிகாரி அல்ல. மேலும் அமலாக்கத்துறையாகவே இருந்த போதிலும் இப்படிப்பட்ட நிரூபணங்களை கொண்டு வருவது அவ்வளவு சாதாரணமான செயல் அல்ல. அதற்கு இதுவரை செய்திருப்பதை விடவும் அதிகமான கடின உழைப்பு தேவைப்படும், மேலும் காலமும் தேவைப்படும். ஒரு உதாரணத்துக்காக, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் அதிகம் வாங்கி கள்ளப்பணம் சேர்க்கப்படுகின்றதே, அந்த விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட தவறு, கிரிமினல் ஆக்ஷன் சில டாஸ்மாக் கடைகளை சேர்ந்த சில நபர்களால் செய்யப்படுவதே தவிர செந்தில் பாலாஜி மீதோ முதலமைச்சர் மீதோ அரசாங்கத்தின் மீதோ குற்றம் சாட்டக்கூடாது என்று திமுகவினர் சொல்வார்கள். சம்பந்தப்பட்ட பணம் எல்லாம் அமைச்சர்களுக்கு சென்றிருக்கின்றது, அதன் மூலம் அவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கியிருக்கின்றார்கள், அல்லது அந்த பணம் ரொக்கமாகவே பிடிபட்டிருக்கின்றது என்றெல்லாம் ஆதாரங்களை முன்வைத்தால் தவிர நீதிமன்றத்திலே அமைச்சர்களை சிக்க வைத்து தண்டனை வாங்கி கொடுப்பது கடினம். அதனால் குறிப்பிட்ட சில கடைகளில் இருந்து குறிப்பிட்ட சில ஊழல் பேர்வழிகளை பணி நீக்கம் செய்து திமுக அரசாங்கம் தப்பித்துவிடும். எனவே பொறுமையோடு மேற்கொண்டு உழைக்க வேண்டியதுதான் ஒரே வழி. அதற்கு காலதாமதம் ஆகும். மனித உரிமைகள் என்கின்ற காரணத்துக்காக நம்முடைய நாட்டிலே நீதி பரிபாலனம் குற்றவாளிகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. அது சரியா தவறா? நீதிமன்றங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மீது இன்னும் கடுமையான பார்வையையும் நடவடிக்கைகளையும் கொண்டிருக்க வேண்டுமா? இவையெல்லாம் வேறு விவாதம். இப்பொழுது இந்த விவகாரத்தின் மறுபக்கத்துக்கு வருவோம். செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் போன்றவர்களை பாஜக பக்கம் இழுப்பதற்காக பாஜக செய்கின்ற சதி என்று ஒரு கருத்து நிலவுகின்றதே, அதற்கு வருவோம்.
செந்தில் பாலாஜியின் பிரச்சனை என்னவென்றால் அவர் அளவுக்கு அதிகமாகவும் மிக மிக அதிகமாகவும் மிக வெளிப்படையாக தெரிகின்ற வகையிலேயும் காரியங்களை செய்துவிட்டார். எனவே அவரை தண்டிக்க முடியாமல் போனால் கூட அவரை பாஜக பக்கம் இழுத்துக்கொள்வது மிக மிக கடினம். பாஜக ஆதரவாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சீ என்று ஆகிவிடும். எனவே செந்தில் பாலாஜியை பாஜகவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். பாஜக என்ன, அதிமுக கூட சேர்த்து கொள்ளாது என்று தான் நினைக்கின்றேன். யாராவது கூட்டணிக்கு வரமாட்டார்களா, நம்முடைய கட்சி இன்னும் கொஞ்சம் வலிமை அடையாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அதிமுக கூட செந்தில் பாலாஜியை சேர்த்து கொள்வதற்கு மிகவும் தயங்கும். ஆல்மோஸ்ட் சேர்த்து கொள்ளாது என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் அவரை பற்றிய செந்தில் பாலாஜி அவர்களை பற்றிய பொதுமக்களின் கருத்து அவ்வளவு மோசமாக இருக்கின்றது. பணம் நிறைய தருகின்றேன் என்று செந்தில் பாலாஜி சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் வேண்டுமானால் அவரை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர வேறு எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது என்றுதான் நான் நம்புகின்றேன். விசிக மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்களுடைய வாக்கு சதவீதம் அவ்வளவு குறைவு. இன்னும் சிறிது மிகச் சிறிது குறைந்தாலும் திருமாவளவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் என்று நம்புவதற்கு இடம் இருக்கின்றது. சரி, தனிநபர்களை விட்டுவிடுவோம். திமுக என்கின்ற கட்சியையே பாஜக கூட்டணியிலே சேர்த்து கொண்டால், என்டிஏயிலே சேர்த்து கொண்டால் இப்படி ஒரு கேள்வியும் எழும். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மத்திய பாராளுமன்ற முடிவுகளிலே அப்படி ஒரு சொதப்பலான தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள். இது நடக்கவே நடக்காது, அப்படிப்பட்ட திமுக பாஜக கூட்டு வரவே வராது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நிலைமை அப்படி இருக்கின்றது. பாஜகவின் சில அடிப்படை கொள்கைகளுக்கு திமுக ஒத்து வந்தால் கூட்டணியிலே ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வார்கள். இது மிகவும் துரதிருஷ்டவசமானது, ஆனாலும் உண்மை. ஆனால் இதை மட்டுமே வைத்து பாஜக திமுக அமைச்சர்களை பிடித்து தண்டிப்பதிலே வேண்டுமென்றே மெத்தனம் காட்டுகின்றது என்று சொல்வது சரியில்லை. அப்படியெல்லாம் செய்து திமுக பாஜக கூட்டணியும் ஏற்பட்டால் தமிழ்நாட்டிலே பாஜகவுக்கு ஒரு தலைக்குனிவு ஏற்படும். அண்ணாமலையின் நிலைமையும் அதல பாதாளத்துக்கு போய்விடும். பாஜக ஆதரவாளர்களும் இன்றைய பாஜக ஆதரவாளர்களும் பொதுமக்களும் பாஜக மீது வெறுப்பு அடைவார்கள். ஆனால் இதெல்லாம் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் நன்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு விபரீதமான விளைவு திமுக பாஜக கூட்டணி ஏற்படவே ஏற்படாது என்று தான் சொல்ல முடியாதே தவிர கண்களை மூடிக்கொண்டு எதை பற்றியும் சிந்திக்காமல் அப்படிப்பட்ட ஓர் உறவை பாஜக ஏற்படுத்திவிடும் என்று கருதுவதற்கும் இடமில்லை. இன்றைய அரசியல் நிலைமையே பாஜகவுக்கு அப்படி ஒரு இரண்டுங்கெட்டான் நிலைமையைத்தான் கொடுத்திருக்கின்றது. இதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே கூட்டி கழித்து போட்டு பார்க்கும் பொழுது திமுகவின் இப்படிப்பட்ட மாபெரும் ஊழல்களின் மீது மத்திய பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள், அமலாக்கத்துறை செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் வேண்டுமென்றே மெத்தனமாக இல்லை என்று தான் நாம் முடிவு கட்ட வேண்டியிருக்கின்றது. முழுவதுமாக நிலைமை புரியாமல் பொதுமக்கள் எப்படிப்பட்ட அவசர முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது. பாஜக ஆதரவாளர்களும் அப்படிப்பட்ட ஒரு அவசர முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. சற்று பொறுமையை காக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஆனால் அதே சமயம் பாஜகவும் இந்த விபரீதமான விஷயங்களையெல்லாம் உணர்ந்து, விபரீதமாக போகக்கூடிய மக்களின் கணிப்புகளை எல்லாம் உணர்ந்து ஊழலுக்கு எதிரான தங்களுடைய நடவடிக்கைகளை இன்னும் சற்று வேகப்படுத்த வேண்டும். உதாரணமாக பொன்முடி நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கிவிட்டது. அதனால் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளின் மீது மக்களுக்கு சிறிது அதிருப்தி, முணுமுணுப்பு முதலியவை இருக்கின்றனவே தவிர பெரும்பாலான பொதுமக்கள் பிஜேபியை குற்றம் சாட்டுவதில்லை. சுருக்கமாக சொன்னால் பிஜேபியும் இன்னும் சற்று துரிதமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பிஜேபி ஆதரவாளர்களும் பொதுமக்களும் ஊழலுக்கு எதிரானவர்களும் இன்னும் சற்று பொறுமை காக்க வேண்டும். வாழ்க பாரதம், வீழ்க ஊழல். ஜெய் ஹிந்த்.